எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. இன்றைக்கும் நாளைக்கும் கொண்டாடுறோம். கிருஷ்ணரை பற்றி பாடின நிறைய பேரில் பாரதியார் ரொம்ப முக்கியமானவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அவர் பாடின தீராத விளையாட்டு பிள்ளை இந்த பாட்டை கேட்டுருக்கிறப்போ அதில் பதிந்திருக்கக்கூடிய தத்துவங்கள் ரொம்ப அழகாக புலப்பட்டது. அதை உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்திருக்கலாம் அப்படின்னு தான் இந்த பதிவு. தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. தீராத விளையாட்டு பிள்ளைன்னா பகவான் எப்போ பார்த்தாலும் விளையாடிகிட்டே இருக்கான். அவன் எப்போவுமே இளமையோடு விளையாடிகிட்டே இருக்கான், வேகமாக விளையாடிகிட்டே இருக்கான். அவன் தெருவிலே இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு அவர் சொல்ல வர்றது கண்ணனுடைய அந்த நந்தகோபன் அந்த பிருந்தாவனத்தில் இருக்கட்டும், அந்த எதுகுலத்தில் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெண்களோடெல்லாம் கண்ணன் மிகவும் அழகாக விளையாடி கொண்டிருக்கிறத குறிப்பதாகத்தான் அந்த பாடல் தெரிகிறது வெளியிலேருந்து பார்க்குறச்சே. ஆனால் உள்ளர்த்தங்கள் நிறைய பொதிந்த பாடலாக இருக்காது. கண்ணன் தெருவிலேனா கண்ணன் நடக்கக்கூடிய வழி. ஸோ அந்த வழியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள் அப்படின்றத நம்ம பரமாத்மா தான் ஒரே புருஷன், நம்ம அனைவரும் பெண்கள் இல்லையா? ஸோ கண்ணன் வழியிலே நடக்கக்கூடிய அவனுடைய அடியார்களுக்கு ஓயாத தொல்லை. ஓயாத தொல்லை அப்படின்னா என்னென்னா, அவர்கள் தன்னை அடைவதற்காக முயற்சி செய்து அடைய வேண்டும் இல்லையா? அந்த அடைவதற்காக செய்ய வேண்டிய முயற்சிகள் அவர்கள் எடுக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறார்கள், இல்லை வாளாக இருக்கிறார்கள். அப்படின்னா கண்ணன் இந்த தொல்லைகள் மூலமாக, அன்பு தொல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொல்லை கொடுத்து அவர்களை தன் பக்கம் இழுக்கிறான். அதுதான் அவன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை. அவனுடைய வழியிலே வரக்கூடிய அடியவர்கள் அனைவருக்கும் அன்பு தொல்லை கொடுக்கிறான். முதல்ல என்ன சொல்றார்? தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் அதை எச்சில் படுத்தி கடுத்து கொடுப்பான். இப்போது தின்ன பழம் கொண்டு தருவான். இப்போ நம்மளுடைய கர்ம பலன்களை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். நம்முடைய பலன்களை அதாவது பழங்களை நம்மக்கிட்ட தருகிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட பிறவி, நமக்கு வாய்த்த விஷயங்கள் எல்லாமே அந்த பலனாக வருவது தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம இப்படியெல்லாம் நமக்கு இருக்கோம், நம்ம இந்த மாதிரி செல்வந்தர்களாக இருப்போம், நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம பலன்கள் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்படியெல்லாம் இருக்கும்னு நினச்சிக்கிறோம். அப்போ அது ஓரளவுக்கு தான் கிடைக்கும் பொழுது அது நம் கையை விட்டு பறிப்போகும் ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. ஐயோ நமக்கு கிடைக்கலையே, கொஞ்சம் தானே கிடைச்சிது. அதனால் நம் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதே சில கஷ்டங்கள் வருகிறது. பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால், என்னப்பா என் ஐயான்னு அவனை சரணடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தர வேண்டிய பலன்களை, நமக்கு என்ன உண்டோ அதை அவன் தருவான். அந்த பலன்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்தி அந்த பலன்களை தருவான். அதனை எச்சில் படுத்தி கடுத்து கொடுப்பான். அதாவது அவனுடைய ஆசீர்வாதங்களோடு அந்த பலன்கள் நமக்கு சேரும் பொழுது அவை மிகவும் அனுபவிக்கக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய பலன்களாக சேர்கின்றன. அடுத்தது, அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழகழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள், குழலிலே சுட்டுவேன் என்பான், கண்ணை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான். இப்போது பெருமான் அழகாக ஒரு மலரை கொண்டு வரான். இந்த பெண்கள் ஆகிய நாம்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது நமக்கு தான் கொடுக்க போகிறான்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்மளில் யாருக்கு அந்த மலர் உரித்தானதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறார் பெருமாள், கண்ணை முடிக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறார். நான் கண்ணை முடிக்கிறப்போ நம்ம புறக்கண்ணை தான் மூடணும், அகக்கண்ணை மூடக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கு தான் வந்துடுத்தே, பெருமாள் நமக்கு கொடுத்துருவார், நமக்கு இது சேர்ந்துரும் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த அகக்கண்ணையும் மூடிக்கொண்டு அவனை தியானம் பண்ணாமல் விடும் பொழுது அது நமக்கு சேர்வதில்லை அந்த பலன்கள். அப்போ கண்ணை திறந்து பார்த்தா வேற யாரோ அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. குழலிலே சூட்டுவேன்னு சொல்கிறான், ஆனால் யார் குழலைன்னு அவன் சொல்லலை. உங்களுடைய பலன் உங்களை அடையும்னு சொல்கிறான். நம்மளை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைக்கும்போது நாம் இழந்து போனது போல் நமக்கு தோன்றுகிறது. அது ஏன்னா நம்முடைய அகக்கண் குருடாகி விட்டதுனால் நமக்கு அப்படி தோன்றுறது. நமக்கு புறக்கண்ணை மட்டும் மூடி அகக்கண்ணை திறந்து பார்த்தால்
அது தோழிக்கு வைத்தது அவளுக்கு உரித்தானது, நமக்கு வேணுங்கும் பொழுது நமக்கு வந்து சேரும், நம் நேரம் வரும்பொழுது நமக்கு பலன் வந்து சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்தது, பின்னலை பின்னின்றெழுப்பான் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் வண்ணப் புதுச்சேலை தனிலே புழுதி வாரிச் சொருந்தே வருத்தி குலைப்பான். இப்போ இந்த பின்னல் நீளமா இருக்கிறது, ரொம்ப புத்தாடைகள் அணிந்து செல்வது, இதெல்லாம் மிகவும் ஒரு கௌரவமான பெருமிதமான விஷயங்கள். அதெல்லாம் செஞ்சுட்டே நம்ம போகிறப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு கர்வம் இருக்கும். அந்த மாதிரி நாம் நடந்து கொள்ளும் பொழுது பின்னாடி நின்று பின்னலை இழுக்கிற மாதிரி, புத்தாடை மேலே புழுதி வாரி சொரியிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு ஏற்படும். அது என்ன சொல்றதுன்னா, கர்வம் கொள்ளாதே, இது எதுவும் உன்னுடையதல்ல அப்படின்னு சொல்றதுக்காக பெருமான் நமக்கு வந்து அப்பொழுது அப்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகப்படுத்துவான். நம்முடைய கர்வத்தை குறைப்பதற்காக இந்த மாதிரி செயல்களை செய்வான். அந்த கர்வ பங்கம் ஏற்பட்டு நாம் அவன் அடியார்களாக ஆகணுன்றது தான் அவனுடைய குறிக்கோள். அப்புறம் புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்பும் கீதம் படிப்பான், கல்லால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பல கஷ்டங்களை கொடுப்பதே வந்து நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக, நமக்கு உண்டான பலன்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மை தயார்படுத்துவதற்காக, நம் மனதை வந்து உள்நோக்கி செலுத்தி அவனை உணர வைப்பதற்காக. இந்த புல்லாங்குழல் மூலமா கானம் வரும் மாதிரி அவன் வாய் மூலமா தந்த கீதை என்னும் அமிர்தம் இருக்கு இல்லையா, அதை நாம் காதில் கேட்டு மனதில் வாங்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் கண்மூடி வாய் திறந்து கேட்டுக்கொண்டே இருப்போம். கல்லால் மயங்குவது போலன்றது ஒரு சின்ன ஒரு உதாரணம். கல்லால் மயங்கும் போது அதுக்கு உட்பட்டு நாம் வந்து மனசை எப்படி மாறுகிறதோ அது மாதிரி அவனுடைய அமுதுக்கு உட்பட்டு நல்ல விஷயங்கள் என்னன்றது நாம் புரிந்து கொண்டு நம்மையே அதற்கு அர்ப்பணித்து விடுவோம். அதனால் கடைசியில் அவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவோ அதை நாம் கேட்டு அதன் கருத்துக்களை மனத்தில் வாங்கி அதில் மனத்தை செலுத்தி அவன் முகமாக நமது பயணமே திரும்பும் பொழுது அதுதான் நமக்கு வேணுங்கிற ஒரு குறிக்கோள். நம்முடைய குறிக்கோளே அதுதான், நம்ம போக வேண்டிய வழியே அதுதான். அதனால் கண்ணனுடைய வழியில் நடக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளையா கண்ணன் வந்து இந்த மாதிரி நிலைகளை செய்து நம்மை அவன் பக்கம் திருப்பிக் கொள்கிறான். இது ஒரு சின்ன குழந்தையோட விளையாட்டு பாடலாக இருந்தால் கூட இது உள்ளுக்குள்ளே இவ்வளவு அர்த்தங்கள் இருப்பதாக தோன்றுகிறது. அடியேன்.